නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ස. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, பாலி மொழியில் சொல்லுவதை தமிழ் மொழிக்கும் மொழிபெயர்ந்து எங்களுக்கு கூறுங்கள் என்ற கேட்டதற்கு இணங்க புத்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது தன் வாயால் வெளிப்படுத்துவது புத்தங் சரணங் கச்சாமி என்று சொல்லுவார்கள். என் வாழ்க்கையில் தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்த புத்த பகவானை சரணடைகின்றேன். தம்மங் சரணங் கச்சாமி என்று சொல்லுவார்கள். புத்த பகவானால் இந்த உலகத்திற்கு போதிக்கப்பட்ட தர்மத்தை சரணடைகின்றேன் என்று சொல்லுவார்கள். சங்கங் சரணங் கச்சாமி என்று சொல்லுவார்கள். புத்தனால் போதிக்கப்பட்ட தர்மத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் துறவரம் சென்ற மகா சங்கேயர்களை சரணடைகின்றேன் என்று சொல்லுவார்கள். அதற்காக தான் புத்தங் சரணங் கச்சாமி, தம்மங் சரணங் கச்சாமி, சங்கங் சரணங் கச்சாமி என்று சொல்லுகின்றார்கள். அதிலே துத்தியாம்பி தத்தியாம்பி என்று வரும். அதற்கு காரணம், இரண்டாவது தடவையும் நான் சரணடைகின்றேன், மூன்றாவது தடவையும் நான் சரணடைகின்றேன் என்று பாலி மொழியில் சொல்லுவார்கள். இதை சொல்லுவதற்கு மதங்கள் தேவையில்லை, மொழிகள் தேவையில்லை, குலகோத்திரம் தேவையில்லை, ஏழைப்பணக்காரன் தேவையில்லை. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உரிமை இருக்கின்றது. இலங்கைய தாயகத்திலே அதிகமாக சிங்கள மொழியை பேசக்கூடியவர்கள் பௌத்தர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சிங்கள பௌத்தம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சிங்கள மொழியை பேசுவதால் சிங்கள பௌத்தர்கள். ஆனால் தமிழ் மொழி பேசினால் தமிழ் பௌத்தர்களும் இருக்கிறார்கள். இப்போ பாரத தேசத்தில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலே பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் பௌத்தர்களாக இருக்கின்றார்கள். பல வெளிநாடுகளிலே அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் பௌத்தர்களாக இருக்கின்றார்கள். காரணம், புத்தனுடைய போதனை உலகுக்காக கொடுத்தது, வேறு எதற்காகவும் கிடையாது. இதே மாதிரி நிறைய இந்த தர்மம் சம்பந்தமாக வார்த்தைகள் பாலி மொழியில்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்று பாரத தேசத்திலே, இந்தியாவிலே தோன்றிய கௌதம புத்த பகவான் அன்று பாலி மொழியில் இந்த தர்மத்தை போதித்தற்கு காரணம், இந்த பாலி மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்கவில்லை. மொழி இருந்தது, பேசவில்லை. ஆனால் இன்று அந்த மொழி இருக்கின்றது, அது யாராலும் பேசப்படவில்லை. பாலி மொழியில் தர்மத்தை கொடுத்ததற்கான காரணம், பாலி மொழியில் தேவையில்லாத அசடு வார்த்தைகள் எதுவும் கிடையாது. அழகான சுத்தமான வார்த்தைகள் தான் இருக்கின்றது. அதற்காக தான் கௌதம் புத்த பகவான் அன்று பாரத தேசத்திலே பல மொழிகள் இருந்த கட்டத்திலே பாலி மொழியில் பேசினார், பாலி மொழியில் தர்ம போதனைகள் செய்தார். காரணம், அன்று பேசப்பட்ட மொழிகளிலே இந்த தர்மத்தை போதித்திருந்தால் அந்த மொழியை சேர்ந்தவர்கள் அந்த தர்மத்திற்கு உரிமை கொண்டாடுவார்கள். இந்த தர்மம் எங்களுடைய தாய்மொழியில் போதிக்கப்பட்டது, அப்பொழுது இது முதல் எங்களுக்கு தான் சொந்தம் என்று இந்த தர்மத்தையும் சொந்தம் கொண்டாடி விடுவார்கள், அதற்கும் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் என்று நினைத்துதான் முவுலகத்திற்கும் தர்மத்தை போதித்த கௌதம புத்த பகவான் அவர்கள் அன்று பாலி மொழியில் தர்மத்தை போதித்தார். பாலி மொழியை பேசக்கூடிய தாய்மொழி மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பாலி மொழியில் உள்ளதை எடுத்து அதன் ஊடாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்ந்திருக்கின்றார்கள். இந்த தர்மத்தை பாலி மொழியில் இருந்து சிங்கள மொழிக்கு மொழிபெயர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பாலி மொழியில் இருந்து அதை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்திலே திருப்பிடகம் கௌதம் புத்த பகவான் போதிக்கப்பட்ட தர்மம் பாலி மொழியில் இருக்கின்றது. அதை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். வரும் காலங்களிலே திருப்பிடகத்தை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய மனதிற்கும் இந்த தர்மம் போய் சேர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, எதிர்காலத்திலே கௌதம் புத்த பகவானுடைய பாலி மொழியில் இருக்கக்கூடிய தர்மம் தமிழ் மொழிக்கு உங்களுக்காகவும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி, வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனைகள் செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்த பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. இன்றைய நாள் இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் தைப்பூசம், மாசி மாதத்திலே மாசி மகம் மக நட்சத்திரம், பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், சித்திரை மாதத்திலே சித்திரை பரணி சித்திரை நட்சத்திரமும் இந்த சித்திரை மாதத்துக்கு சிறப்பு. இந்த சித்திரை பரணி இன்றைய தினம், வைகாசி மாதத்திலே விசாகம், ஆனி மாதத்திலே ஆனி உத்தரம், ஆடி மாதத்திலே ஆடி பூரம் என்று ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு, ஒவ்வொரு திதிகளுக்கு சிறப்பு, ஒவ்வொரு கிழமைகள் வாரங்களுக்கு சிறப்பு. அந்த வகையில் இன்று சித்திரை பரணி. இந்த சித்திரா பரணியிலே பைரவப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு உரிய சிறந்த நாள் இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். பல்வேறு பைரவப் பெருமானுடைய ஆலயங்களிலே அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களோடு பொங்கல் வழிபாடுகள், பைரவப் பெருமானுக்கு வடைமாலை சாத்தி பொங்கல் வைத்து இளநீரினாலே அபிஷேகம் செய்து நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்வதற்கு சிறப்பு இந்த சித்திரை பரணி. பைரவப் பெருமானுடைய இந்த அவதாரமே படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கு தனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, எனவே என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவன் அல்ல என்ற ஒரு இருமாப்பு ஆணவம் வந்ததாம். அதனை அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கயாசனன், ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன், குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புலி தரு வடுகனை போற்றி செய்வாம் என்கின்ற வகையிலே இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்கி அவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை கிள்ளி எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம்.
அதனால தான் பிரம்மதேவனுக்கு 4 தலைகள், 5லே ஒன்றை கிள்ளி எடுத்தார் பைரவமூர்த்தமாக வந்து. எனவே இந்த பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கிய மூர்த்தம் நாமும் நம்முடைய வேண்டிய வரங்களை எல்லாம் மனதிலே நினைத்து பைரவப் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து வடமாலை சாத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளையும் தரக்கூடியது. நாளை மறுநாள் புதன்கிழமை அக்ஷய திருதி என்கின்ற ஒரு சிறந்த நாள். அது புதன்கிழமையில் அமைந்திருக்கிறது. தானங்கள் கொடுப்பதற்கு சிறந்த நாள். அது மட்டுமல்லாமல் மறைந்த பித்ருக்கள், பெற்றோர்களை எண்ணி, அப்பா அம்மா இல்லாதவர்கள், தாத்தா பாட்டி போன்றவர்களை எண்ணி பிரார்த்தனை செய்து தர்ப்பணங்கள் செய்வதற்கு சிறந்த நாள். தானங்கள் கொடுப்பதற்கு சிறந்த நாள் இந்த அக்ஷய திருதியை. எனவே புதன்கிழமை இந்த அக்ஷய திருதியிலே தங்கம்தான் வாங்க வேண்டும், வெள்ளிதான் வாங்க வேண்டும் என்பது எங்கேயும் குறிப்பிடப்படலை. அவ்வாறு உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய வசதி இருந்தால் தாராளமாக வாங்குங்கள். பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பதற்குரிய சிறந்த நாள் தான் அக்ஷய திருதியை. எனவே நீங்கள் தங்கத்தை வாங்கி அது ஒரு பகுதியை பிறருக்கு தானமாகவும் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இன்று இந்த சித்திரை பரணியிலே பைரவப் பெருமானை வழிபட்டு அருள்பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரத்தின் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். மேலான சங்கக்கீர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, எமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நாம் துஆவோடு அமைக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். நபி அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துஆவை படிப்பித்து தந்தார்கள். ஒரு மனிதன் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்ய வேண்டும். அவன் சாப்பிடும் பொழுது அதுக்குண்டு துஆ, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு சாப்பிட வேண்டும். பிஸ்மி மறந்துவிட்டால் இடையில ஞாபகம் வருதா, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, இதனுடைய ஆரம்பத்திலையும் இதனுடைய இறுதியிலையும் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், முடித்து கொள்கிறேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், இந்த உணவை தந்து என்னை முஸ்லிமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், யாரு உணவு அருந்தினத்துக்கு பின்னால் இந்த துஆ ஓதுவாரோ அவர் மரணிக்கும் பொழுது அவர் முஸ்லிமாக தன்னை ஆக்கியதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதின் காரணமாக அவர் மரணிக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவார். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் எமது பாதுகாப்புக்காக வேண்டி தந்துள்ளது. படுக்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யால உன்னுடைய பெயரை கொண்டே தூங்குகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டே விழித்தெலும்புகிறேன். படுக்கும் பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை யார் ஓதி உடம்பெல்லாம் பூசிட்டு படுப்பாரோ அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுது எவ்வளவு களைப்பாக இரவில் தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில் உற்சாகமாக எழும்புவார். அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ உலமாக்கள் எழுதுகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ஒரு அடிமையை கேட்டு சென்ற பொழுது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ இது. ஒரு அடிமைக்கு சமன் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். யார் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், பெண்களே வீட்டு வேலை செய்கிறீங்களா, பியாங்கோப்பை கழுவுறீங்க,
உடுப்பு கழுவுறீங்க, குசினி வேலைகளை செய்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சு நைட்டுக்கு படுக்கிறீங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுமினதோட டீ ஊற்றணும், ஊடு கூட்டணும், உடுப்பு கழுவணும், ஆக்கி சமைச்சு கொடுக்கணும், திரும்ப வேலை இருக்குது. இரவில் இதே களைப்போட இந்த திக்ரே ஃபாத்திமாவை ஓதிவிட்டு படுக்கிறீங்களா? அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுது ஒரு அடிமை உங்களோட இருந்து வேலை செஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குமோ அந்த அளவு ரிலாக்ஸாக அடுத்த நாள் காலையில் அல்லாஹ் தருவான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே துவா ஓதி வாரது, சலாம் சொல்லி வாரது. வீட்டுள்ளுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லி வாரது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீட்டுள்ளுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லி வருவாரோ அவர் வாழ்ந்தால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பான், அவர் மரணிச்சால் அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பான், அவரை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். வீட்டுள்ளுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லி வாரவர். யார் வீட்டுக்கு வரக்குள்ள சலாம் சொல்லி வாராரோ, வீட்டுக்கு வரக்குள்ள துவா சொல்லி வாராரோ, சாப்பிடும் பொழுது துவா சொல்கிறாரோ, படுக்கும் பொழுது துவா சொல்கிறாரோ, ஒரு ஷைத்தான் ஏலான் செய்வான் தன்னுடைய நண்பர்களுக்கு, ஷைத்தான்களே இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கும் இடமில்லை, சாப்பிட்றதுக்கும் இடமில்லை, படுக்கிறதுக்கும் இடமில்லை. அதனுடைய மாற்று கருத்து என்ன? எப்போ ஷைத்தான் எப்போ வெளியிலேருந்து வீட்டுக்கு வரக்கோல துவா இல்லாமல் சலாம் இல்லாமல் வருவாரோ, எப்போ துவா இல்லாமல் சாப்பிடுவாரோ, எப்போ துவா இல்லாமல் படுப்பாரோ, எங்களோட ஷைத்தானும் வீட்டுக்கு வருது. ஷைத்தான் தங்குது எங்களோட வீட்டில், எங்களோட ஷைத்தான் சாப்பிடுது, எங்களோட ஷைத்தான் படுக்குது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட ஷைத்தான் சாப்பிட்டு எங்களோட ஷைத்தான் படுத்து நல்ல ரிலாக்ஸ் ஆகினா எங்களை விட ஷைத்தான் பலமானவனாக மாறுகிறான். நானே நன்மை செய்ய நினைச்சாலும் எனக்கு செய்யலா, அவன் ஆதிக்கம் தான் என் மீது கூடுது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல துவாக்கள் நிறைய இருக்குது, பழகிக்கொள்ளணும். இரவில் படுக்கும் பொழுது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதி உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறது. சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா ஓதி 3 தடவை உடம்புல தேய்க்கிறது. சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவை ஓதி உடம்பு ஃபுல்லாக சேர்க்கிறது. இது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளமையாக இருந்துச்சு. காலையில் எழும்பின உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், இனிய தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எழும்பும் பொழுதே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு எழும்புறாரு. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்ப துவாக்கள்ங்கிறது எங்களை பாதுகாக்கிறதுக்கு தந்த துவா. ஒவ்வொரு அடியானும் 5 சந்தர்ப்பத்துடைய துவாவை கட்டாயம் பாடமாக்கி கொள்ளணும். வீட்டுக்கு போக்கல, வீட்டிலேருந்து வெளியே வர போக்கல, சாப்பிட போக்கல, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு போகிறோம், தின்ன போக்கல, திண்டு முடிஞ்சதுக்கு போகிறோம், படுக்க போக்கல, படுத்து முடிஞ்சதுக்கு போகிறோம், டொய்லெட்டுக்கு போக்கல, டொய்லெட்லேருந்து வெளியே வந்ததுக்கு போகிறோம். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிறது. டொய்லெட்டுக்கு போகும் பொழுது, மலசலம் கழிக்க போகும் பொழுது, அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, யா அல்லாஹ் ஹுபுஸ் ஹபாயிஸ் என்ற ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். மலசலம் கூடங்களுக்கு போனதோட, டைலட்டுள்ளுக்கு போனதோட கெட்ட எண்ணங்கள் வாரதும், பயமான எண்ணங்களை உருவாக்குறதும் இந்த ஷைத்தான்களுடைய வேலை. யார் இந்த ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடி உள்ளுக்கு போவாரோ அவருக்கு கெட்ட எண்ணங்களும் வராது, பயங்களும் வராது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆங்கிறது எங்களோட பாதுகாப்பு. துஆங்கிறது எங்களோட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஒரு மலக்கு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. மேலான சங்கைக்கு எங்களோட குழந்தைகளுக்கு படித்து கொடுக்கணும். எங்களோட குழந்தைகளுக்கு என்னென்னமோ படித்து கொடுக்குறோம். பெண்களே, நாங்கள் தான் இதுக்கு சொந்தக்காரி. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் துவாவை படித்து கொடுப்போம். 3 வயசு 4 வயசு பிள்ளைகளுக்கு துவாவை படித்து கொடுத்தா பிள்ளைகள் துவாவோடு வளரும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாகும், எங்களோட வாழ்க்கையும் செழிப்பாகும். அப்படியான செழிப்பான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை பொழுதிலே கிறிஸ்தவ நற்சிந்தனையிலே உங்களுடைய இணைவதிலே நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் ஒரு அருமையான குடும்பத்தினருடைய வீட்டின் முற்றத்திலே 3 வயது போனவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர் நீண்ட நேரம் உரையாடுவதை கண்ட பொழுது அந்த வீட்டினுடைய பெண்மணி வெளியே வந்து, ஐயா, நீங்கள் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருக்கிறீர்களே, தயவுசெய்து வீட்டினுள்ளே வாருங்கன்னு சொல்லி அழைத்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கணவர் இருக்கிறார வீட்டுக்குள்ளே? அவர் சொன்னார், இல்லை. அப்படியானால் கணவர் வந்தது பின்னதாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டார். மீண்டுமாக மிச்ச நேரம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். கணவர் வந்து விட்டார். உடனடியாக மீண்டுமாக அவர் கணவரிடம் சொல்லுகின்றார், இந்த 3 வயோதிபர்கள் காலையிலிருந்து
எங்களுடைய முற்றத்தில் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் வரவழைப்போமா என்று சொல்லி. அவர் கணவர் சொல்கிறார் உடனடியாக, ஆம், அவர்கள் வரவழைத்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து நாங்கள் அனுப்பிவிடலாம் என்று சொல்லி. உடனே அவருடைய மனைவி அந்த பெண்மணி வந்து அந்த மூவரையும் அழைக்கின்றாள், வாருங்கள் உள்ளே என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மூவரும் வரும் பொழுது ஒருவர் செல்வத்துக்கு பொறுப்பானவர், நீங்கள் செல்வத்துக்கு வேணுமானால் அவரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போகலாம். இன்னொருவர் அன்பு, உங்கள் வீட்டுக்கு அன்பு வேணுமா, நீங்கள் அவரை அழைத்து கொண்டு போனால் உங்கள் வீடு நிரம்ப அன்பு காணப்படும். ஆம், மூன்றாவது வெற்றி, ஆம், அவரை அழைத்து கொண்டு போனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக அமையும். ஆகவே உங்களோட கணவருடன் கதைத்து விட்டு இந்த மூன்றில் எது வேண்டுமோ அவரை நீங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டார். உடனே அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே ஓடி போய் தன் கணவரிடம் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது கணவர் சொன்னார், நமக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கிறது, எவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்கிறது, ஆகவே செல்வத்துக்கு பொறுப்பானவரை வீட்டுக்குள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். பெண்மணியை சொன்னால், இல்லை இல்லை இல்லை, அப்படியாக இல்லை, நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தானே முக்கியம், நமக்கு வெற்றி வந்து விட்டால் மற்ற அனைத்துமே எங்களுக்கு கிடைத்து விடுமே என்று சொல்லி அவள் கூற அவர்கள் இருவருக்கு இடையிலே தர்க்கம் வந்து விட்டது. இறுதியிலே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சரி, நாங்கள் இருவரும் சொல்வதும் வேண்டாம். மூன்றாவது என்ன சொன்னார், அன்பு தானே சொன்னார், அப்படி என்றால் நீ போய் அந்த அன்பு குறித்தானவரை அழைத்து கொண்டு வான்னு சொன்ன பொழுது அவர் வெளியே வந்து அந்த பெண்மணி சொல்கின்றார், இதுக்கு யாருக்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள் அன்புக்கு? ஆமாம், எங்கள் வீட்டில் அன்பு தான் தேவை, எனக்கும் கணவருக்கு இடையிலே இப்பொழுது முருகல் கூட வந்து விட்டது, ஆகவே அன்புக்கு அடிப்படையானவரே நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவரை உள்ளே அழைத்து கொண்டு வந்தார். அவரை உள்ளே அழைத்து கொண்டு வரும் பொழுது மற்ற இருவரும் இணைந்து வந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தினர் இருவரும் கணவன் மனை கேட்கிறார்கள், நாங்கள் வரவழைத்தது அன்பு மாத்திரம்தானே, எதற்காக செல்வமும் இந்த வெற்றியும் நீங்கள் இருவரும் எதற்காக வீட்டுக்குள்ளே வந்தீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் புன்முறுவலுடன் கூறின காரியம், நீங்கள் வெற்றியை மாத்திரம் நீங்கள் கூப்பிட்டிருந்தால் அவர் மாத்திரம்தான் வந்திருப்பார், நீங்கள் செல்வத்தை மாத்திரம் கூப்பிட்டிருந்தால் அவர் மாத்திரம்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அன்பை கூப்பிட்டபடியினால் அன்பு இருக்கிற இடத்துல செல்வமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும் என்று சொல்லி அந்த முதியவர்கள் கூற தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இல்லற வாழ்க்கையிலே அன்பு மிகவும் முக்கியமானது. ஆம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கணவன்மாரே உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள். காரணம், பவுல் என்கிற அடிகளார் சொல்லுவார், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு இருமாப்பு இருக்காது, அன்பு தன்னைத்தானே புகழாது, அது அயோக்கியமான காரியங்களை அது செய்யாது, அன்புக்கு எப்பொழுதுமே கோபம் அடையாது, அன்பு எப்பொழுதுமே தாங்கும், அனைத்துமே சகித்து கொள்ளும், ஆம், அனைத்திலுமே அது பொறுமையாக இருக்கும் என்று சொல்லி அன்பினுடைய விழுமியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே செல்வத்தின் நிமித்தமாக நாங்கள் குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிகளை எத்தனை முரண்பாடுகள், ஒருவர் காயப்படுத்துகின்றோம், ஒருவருக்கு ஒரு சண்டை பிடிக்கின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்பதற்காக வீட்டுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள். மற்ற பிள்ளைகள் பார்க்கலாம், அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஆம், போட்டி உலகத்திலே நாங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் முன்னோக்கி சென்று விட வேண்டும், வெற்றி அடைந்து விட வேண்டும். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய, எந்த காரியத்தை நாங்கள் செய்ய முற்படுகிறோம் அல்லவா, அது தவறும் பட்சத்தில் என்ன நடைபெறுகிறது? சிறப்பாக பிள்ளைகள் குறைந்த மதிப்பெண்களோடு வரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் அவர்கள் ஃபெயிலியர் ஆகும் பொழுது எங்களுடைய மாறுத்திறங்கள் எப்படியாக காணப்படுகிறது? ஆம், விவாதங்களும் சண்டைகளும் எரிச்சலான வார்த்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா. ஆம், அன்பு இருக்கும் என்று சொன்னால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்படியான பிரியமானவர்களே, இதோ மலர்ந்து விட்டது புதிய ஒரு நாள் அல்லவா. வசந்த டிவி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அன்பை மையமாக கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நடத்தி பாருங்களே, மற்ற அனைத்துமே உங்களுக்கு வரும். செல்வம் தானாக வரும், உங்களுக்கு வெற்றியும் தானாகவே வந்து தீரும். ஆகவே நாங்கள் அன்பு என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே செயலில் இறங்கும் பொழுது ஒருவரை உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, தட்டி கொடுத்து, பாராட்டி இப்படியாக நாங்கள் வாழும் பொழுது பிரியமானவர்களே, மற்ற அனைத்து நன்மைகளும் நம்முடைய குடும்பத்தையே சார்ந்துவிடும். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய வீடு அன்பை மையமாக கொண்டு இயங்குகிறதா, அல்லது பணம் என்று சொல்லி, அல்லது வாழ்க்கையில் வெற்றி, இது போன்ற சில காரியங்களை முன்னதாக வைத்து குடும்ப உறவுகளையே நாங்கள் சின்ன பின்னமாக்கி சமாதானத்திலிருந்து சந்தோஷமாக வாழுகிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆம், கடவுள் என்றாலே அன்பு தான் கடவுள். ஆகவே கடவுளாம் அன்பு, அதனை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னதாக வைத்து குடும்ப வாழ்க்கை நடத்தி பாருங்கள். ஆமாம், இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.